தனது மரணத்தையே போலியாக அரங்கேற்றி பாலியல் வழக்கிலிருந்து தப்ப முயன்ற அமெரிக்காவை சேர்ந்த 38 வயதான நிக்கோலஸ் ரோசி போலீசில் சிக்கியுள்ளார். இவர் 2008ஆம் ஆண்டு தனது அப்போதைய காதலியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கிலிருந்து தப்பிக்க திட்டமிட்டு தான் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இறந்துவிட்டதாக நம்ப வைக்க போலியான இரங்கல் செய்தியை பரவவிட்டுள்ளார். பின்னர் புதிய பெயருடன் ஸ்காட்லாந்துக்கு தப்பி சென்றார். 2021ஆம் ஆண்டில் கொரோனா பெருந்தொற்று காலகட்டத்தில் ஸ்காட்லாந்தில் உள்ள மருத்துவமனையில் ரோசி சிகிச்சை பெற சென்றபோது அவரது உடலில் உள்ள டாட்டூக்கள் மூலம் இன்டர்போல் காவலர்கள் அவரை அடையாளம் கண்டனர். இதையடுத்து அவர் 2024ஆம் ஆண்டு ஜனவரியில் அமெரிக்காவுக்கு நாடு கடத்தப்பட்டார். அதன் பிறகு அவர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். தான் தவறான அடையாளத்தால் பாதிக்கப்பட்டவர் என்றும் உண்மையில் அவர் ஆர்தர் நைட் என்ற ஐரிஷ் அனாதை என்றும் கூறினார். மேலும் மருத்துவமனையில் கோமா நிலையில் இருந்தபோதுதான் தனக்கு பச்சை குத்தப்பட்டதாகவும் தனது கைரேகைகள் மாற்றப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். இவை அனைத்தையும் டிராமா என போலீசார் கண்டுபிடித்த நிலையில் ரோசிக்கு 5 ஆண்டுகள் முதல் ஆயுள் தண்டனை வரை விதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது.